ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஹல்லேலூயா. நல்ல 2 கையை தூக்கி ஹல்லேலூயா. நல்ல 2 கையை தூக்கி ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு 2 கையை தூக்கிறதுக்கு பலன் தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் இப்படி இங்கேருந்து இப்படி வாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்கே முடியாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம நல்ல கையை தூக்கிறதுக்கு ஆண்டு கிருபை செஞ்சுருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்துலேயும் ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. ஸோ எல்லா காலத்துலையும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி செலுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப நன்றி. உங்கள் மத்தியில் இந்த நாளிலும் கர்த்தர் என்னை நினைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை ஊழியர், சபை போதகர், சபை மூப்பர் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா சத்தமாக சொல்லாமே. நல்லா இருக்கீங்களா? நல்லா. கர்த்தர் தாம் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளிலும் சிறிது நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் எடுத்துக்கலாமா? வாசிங்க யாராவது. மார்க்கு 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யாருக்கு எல்லாம் கூடும்? யாருக்கு எல்லாம் கூடும்? நல்ல வாய்த்தன்னு சொல்லலாமே. யாருக்கு எல்லாம் கூடும்? விசுவாசிக்கிறவனுக்கு. நீங்கள் இன்னைக்கு விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னது? 1 கூடுமா? 2 கூடுமா? எல்லாம் கூடும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த மாதத்துக்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை இதுதான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என்னத்தினால நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாங்க? வாய்க்க செய்வாங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே எந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், அவனுடைய எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். அவனுடைய மகன் ஊமையும் செவிடுமான ஆவி என்ன செஞ்சுருக்கு, அவனை பிடிச்சி ரொம்ப போட்டு அலைக்கழிக்குது. அப்போ அவன் கொண்டு வரான் அவனுடைய பையனை, கொண்டு வந்து சீஷர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். சீஷர்கள் ஜெபிச்சு பார்க்குறாங்க, என்ன செய்ய மாட்டுக்கு? ஆவி போக மாட்டுக்கு. அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. உடனே ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் ஒரு சீஷர்கள்ட்ட கூட்டு வந்தேன், அவங்களால முடியாதுன்ட்டாங்க, இந்த மாதிரி என் பையனுக்கு இந்த வியாதி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் கேட்குறாங்க, உன் பையனுக்கு எவ்வளவு நாளாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், என்னோட பையனுக்கு சிறு வயது முதல் அப்படின்னு சொல்கிறான். சின்ன வயசுலேருந்தே இந்த ஆவி பிடிச்சிருக்கு. அப்போ இவன் இப்போ எப்படி இருக்கான்? பெரிய பையனாக இருக்கிறான். அது இவனை அலக்களிக்க ஆரம்பிச்சதுன்னா கீழே தள்ளி புரட்டி எடுத்து வாயெல்லாம் நுரையாக்கி அவனை பயங்கரமாக கஷ்டப்படுத்துது. சம்டைம்ஸ் அவனை கொல்றதுக்கு என்ன செய்யுது? தீயிலையும் போட்டுருது, நெருப்புலையும் கொண்டு போய் தள்ளி, அந்த தண்ணியிலையும் கொண்டு போய் தள்ளதுக்கு என்ன செஞ்சிருது? அவனை கொண்டு போயிடுது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய அவன் சொல்லிட்டு என்ன செய்யறான்? வாசிங்க 22 வாசிங்க. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்க மேல மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அவன் எப்படி கேட்டுக்கிறான் பாருங்க ஆண்டவர்கிட்ட, உங்களால் ஏதாவது செய்ய முடியும்னா, தயவு செஞ்சு ஆண்டவரே உங்களால் ஏதாவது செய்ய முடியும்னா என் மேலே மனதிறங்கி எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் கேட்பார், உனக்கு எவ்வளோ நாளாக இருக்குன்ற? சின்ன வயசுலேருந்தே இருக்குன்றான். அப்போ இதை கேட்டுட்டு ஆண்டவர் சொல்கிற பதில் என்னது சொல்கிறாங்க? அப்போ சின்ன வயசுலேருந்தே இந்த வியாதி இந்த பையனுக்கு இருக்குது. வியாதி இல்லை, ஒரு ஆவி. அந்த ஆவியினால் அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த பையனுக்கு இருக்குது, அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படிலாம் எதுவுமே பேசலை. இது அப்படி இப்படி ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இதுக்கு நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அவன் கேட்குறான், நீங்கள் ஏதாவது செய்யுங்களேன் என் பிள்ளைக்கு, ஏதாவது செய்யுங்களேன் என் பிள்ளைக்கு அப்படின்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசிப்பியா? நான் செய்கிறேன்ப்பா, நான் உன் பிள்ளைய குணமாக்குறேன்ப்பா, நான் உன் பிள்ளைய சரி செய்கிறேன்ப்பா, நீ விசுவாசிப்பியா? இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்டையும் கேட்குறாரு. இன்றைக்கி பயங்கர ஒரு 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 விதமான ஒரு போராட்டத்தில் நீங்கள்லாம் உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு ஆண்டருக்கு லேசான காரியம். அவர் இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்குறாரு, நீ விசுவாசிப்பியா? நீ விசுவாசிக்க என்ன சொல்லு? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்றாரு. நீ விசுவாசிப்பியா? நீ விசுவாசிச்சனா என்ன ஆகும்? அது ஆகும்னு சொல்றாரு. பாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். என்னால் செய்ய முடியும்ப்பா, நான் செஞ்சிருவேன். ஆனால் நீ என்ன செய்யணும்? அதுக்கு
விசுவாசிக்கணும். என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நீ என்னைய என்ன செய்யணும்? நம்பணும், என்னைய விசுவாசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு இது வார்த்தையாக நல்லா புரிஞ்சிருது பார்த்துக்கோங்க. ஆனால் மண்டைக்குள்ளே என்ன செய்ய மாட்டுக்கு? ஏற மாட்டுக்கு. விசுவாசம், வைராக்கியம், நம்பிக்கை, பக்தி, ஓகே, வெல் ரைட். ஆனால் மண்டைக்குள்ளே போய் என்ன செய்ய மாட்டுக்கு? கிரியை செய்ய மாட்டுக்கு, உணர்வு இருக்க மாட்டுக்கு. சிம்பிளாக சொல்லப்போனால் உணர்வு என்ன செய்ய மாட்டுக்கு? நமக்கு இருக்க மாட்டுக்கு. இந்த ரோமர் 1:21 எடுத்து வாசிங்களேன். நானே வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 1:21 என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்கன்னு. ரோமர் 1:21 பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும், எவர்கள்? நம்ம தான், சரியா? அவர்கள், அதாவது நல்ல விஷயம் சொல்லும்போது அவர்கள், கெட்ட விஷயம் சொல்லும்போது, நல்ல விஷயம் சொல்லும்போது நம்ம, கெட்ட விஷயம் சொல்லும்போது அவங்க அப்படின்னு நினச்சிக்கூடாது, சொல்லக்கூடாது. எங்கள் வீட்டில் எங்கள் சார் இன்றைக்கி வரல. எங்கள் சார் என்ன தெரியுமா செய்வாங்க? ஏதாவது பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளைய பற்றியா, என் பிள்ளைய பற்றியா அப்படிம்பாங்க. என் பிள்ளைகள் ஏதாவது சேட்டை பண்ணி வச்சுக்கோங்களேன், உன் மவனை பற்றியா, உன் மவனை பற்றியா அப்படிம்பாங்க. இப்போ எங்கே போச்சு? அடே, நல்லதுன்னா எங்களுக்கு, உங்களுக்கு, கெட்டதுன்னா எங்களுக்கா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ அது மாதிரி இப்போ எல்லாமே நமக்கு தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பைபிளில், சரியா? இங்கே வேத வாக்கியம் என்ன சொல்லுது பாருங்க, கவனிச்சுக்கோங்க எல்லாரும். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் எப்படி இருள் அடைஞ்சுதான்? இருளையும் உணர் இல்லை. என்னது இல்லை நமக்கு? உணர் இல்லை. அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்க பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும். இப்போ நீங்களும் நானும் தேவனை அறிஞ்சிருக்கோமா, அறியலையா? நல்லா தெரியும். சின்ன பிள்ளையில இருந்தே நமக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னது இல்லை நம்ம மண்டைக்குள்ள? உணர்வு கிடையாது. சிறுசுல இருந்தே தெரியும். பாருங்க, வசனம் சொல்லுது, அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். அவர் மகிமையே நம்ம படுத்துறது கிடையாது. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன கொடுத்துருக்கு? ஸ்தோத்திரியாமலும் இருந்து. ஸ்தோத்திரமும் அதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? செலுத்த மாட்டோம். சும்மா பேருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை நோ, அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தணும் அவரை ஸ்தோத்தரிக்கணும். அவரை வீணாக சிந்திச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. இந்த மொபைலை எடுத்தோன்னா டைம் போகிறது தெரியுதா? என்னத்தையோ பார்க்கும். சரி, நம்மளே ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டீங்க. அரை மணி நேரம் நீங்கள் என்னத்தை பார்த்தீங்கன்னு சொல்லுங்களும் பார்ப்பலாம். ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. பிசாசு இவ்வளோ க்ளீனாக அட்டாக் பண்ணுறான் பார்த்தீங்களா? ஒன்றும் தெரியாது. என்ன பார்த்தோம் ஏன்னா என்ன பார்க்கணும் நமக்கும் தெரியாது, அதில் என்ன செஞ்சிட்ருக்கோம் நமக்கும் தெரியாது. ஒரு உணர்வில்லாத ஒரு மந்தமான ஒரு மனநிலையை பிசாசு க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கு நம்ம அப்படியே ஜிங்சாங் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்வில்லாத ஒரு இருதயம் என்ன செஞ்சுட்டு நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. சிந்தனைகளால் வீணானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் என்ன ஆகிட்டான்? இருள் அடைஞ்சு போச்சு. அப்போது ஒரு மனுஷன் தேவனை மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்தரியாமலும் இருந்து சிந்தனைகளை வந்து பாழாக்கி போட்டான்னா அவன் உணர்வில்லாமல் போய் அவன் இருதயம் என்ன ஆயிருமா? இருள் அடைஞ்சு போயிருமா? இப்படி தான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை முதல்ல மண்டைக்குள்ள வச்சு என்ன செய்யுங்க, கொஞ்சம் செயல்படுத்துவோம். கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம், சரியா? யார் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்கிறோம்? யாரை சொல்கிறோம்? ஆபிரகாம். ஏன் சொல்கிறோம் அவரை? ஏன் சொல்கிறான்? அவர் வந்து விசுவாசிக்கும் தகப்பன். ஏன் சொல்கிறான் அவரை? 75 வயசில் ஆண்டு குழந்தை தாரேன்னு சொன்னார். ஆனால் கொடுத்தது 100 வயசில் கொடுத்தாரு. அது வரைக்கும் மனுஷன் மிகவும் பொறுமையாக வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டே ஆண்டவனுக்கு தருவார் சொல்லி செஞ்சார், விசுவாசிச்சே இருந்தார். இன்றைக்கி நம்ம ஆபிரகாமை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இந்த ஆபிரகாமை பற்றி பார்த்தோன்னா 4 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 4 விஷயம். முதல்ல வந்து அது என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
எதையும் பற்றியுமே ஆபிரகாம் வந்து என்ன செய்ய மாட்டான், மைண்ட் பண்ணவே மாட்டான். யாரை பற்றியும் மைண்ட் பண்ண மாட்டான். நம்மளும் இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, டோன்ட் திங்க் அபவுட் எனி ஒன். யாரையும் என்ன செய்யக்கூடாது, மைண்ட் பண்ணவே கூடாது. சரியா? ரெண்டாவது வந்து எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் வந்து எல்லா சூழ்நிலையும் விசுவாசிச்சான். அவன் என்ன செஞ்சான், எல்லா சூழ்நிலையும் விசுவாசிச்சான். பிலீவ் த ஜீசஸ் ஆல் த சிச்சுவேஷன். எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நம்ம நேசிக்கிறதுக்கு கற்றுக்கிடணும். மூன்றாவதாக பார்த்தோம்னா, எல்லாத்தையும் பாசிட்டிவாகவே பேசினான். என்ன செஞ்சான், ஸ்பீக் பாசிட்டிவ். அப்போ நம்மளும் என்ன செய்யணும், பாசிட்டிவாகவே பேசணும். நடக்காதா, நடக்கும். வாய்ப்பே இல்லையா, வாய்க்கும். பேசுவோமே. தப்பு தப்பாக நம்ம ஏதோ நிறைய நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசுகிறதுக்கு நம்ம நல்ல வார்த்தைகள் 4 வார்த்தைகள் சேர்ந்து பேசலாமே. ஹல்லேலூயா. முதல்ல என்ன செய்யக்கூடாது, டோன்ட் மைண்ட் எனி ஒன். யாரையும் மைண்ட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் மத்தரை சார்ந்து வாழணும். ரெண்டாவது, பிலீவ் ஜீசஸ் ஆல் த சிச்சுவேஷன். ஆண்டவரை எல்லா சூழ்நிலையும் என்ன செய்யணும், அவரை நம்பணும். ஆண்டவர் எனக்கு இது செய்வா இருப்பா, எனக்கு இது செஞ்சு கொடுப்பாருப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், முதல்ல நம்பணும். அடுத்து என்னது, எல்லா நேரமும் பாசிட்டிவாக பேசணும். கடைசியாக நம்ம அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ப்ரைஸ் ஹிம் ஆல்வேஸ். எப்போ நம்ம என்ன செய்யணும், அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம சிந்திக்கும்படியாக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி பார்த்துக்கோங்க. ரோமர் 4வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்களேன். ரோமர் 4வது அதிகாரத்தில் 19வது வசனம் வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை தான் நான் அப்போ சொன்னேன், டோன்ட் மைண்ட் எனி ஒன். அவன் எதை பற்றியுமே சிந்திக்கலை. அவன் வந்து சரீரம் செத்து போச்சு. அவனுக்கு சரீரம் செத்து போச்சு. அவன் வந்து 99 வயசு உள்ள மனுஷனாக இருக்கிறான். சரியா? சாராவுக்கு கர்ப்பமும் செத்து போச்சு. யூட்ரஸ் வந்து போச்சு. அவருடைய மாதவிடாய் காலம் என்ன செஞ்சுட்டு, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நின்றும்ல, மாதவிடாய் காலமும் நின்று போச்சு. ஸோ இனிமேல் பாசிபிள் இருக்குதா? நோ பாசிபிள். இட் இஸ் இம்பாசிபிள் ஒன்லி. ஆனால் அவன் அதை எதை பற்றியுமே யோசிக்கவே இல்லையா. எண்ணாதிருந்தான். எதை பற்றியுமே யோசிக்கலை. இது தேவனால் செய்ய முடியாது அப்படின்னு அவன் யோசிக்கவே இல்லை. தான் சரீரம் செத்து போச்சு அப்படின்னு அவன் என்ன திங்க் பண்ணவே இல்லை. சாராளுக்கு கர்ப்பமும் செத்து போச்சே அப்படின்னு அவன் என்ன செய்யலை, திங்க் பண்ணவே இல்லை. இதில் ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுமா? எடுத்துக்கோங்க, ஆதியாகமம் 14வது வசனத்தை 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 17 எடுத்துக்கோங்க. நமக்கு 12 பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆபிரகாமுக்கு வந்து 75 வயசாகுது. 75 வயசாகும்போது ஆண்டவர் வந்து அவரை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. நான் ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வத்தை பெருக பண்ணவேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாங்க. சரியா? அப்போ அவருக்கு 75 வயசு. அப்போ இருந்தே இவர் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எனக்கு ஆயசப்பா தருவாங்க, எனக்கு கர்த்தர் தருவாங்க, குழந்தை தருவாங்கன்னு விசுவாசிட்டே இருக்கிறான். சரியா? இப்போ 17ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, 1வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்றார். இப்போ வந்து 99ஆம் வயசில் முதல்ல எப்போ 75ல் பேசினார். இப்போ இன்னும் பிள்ளை இல்லை, 99ல் பேசுகிறார். என்னன்னு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ என்ன செய்ய, எனக்கு முன்பாக உத்தமனாயிருன்றார். சரின்னு சொல்லி உத்தமனாயிருக்குன்னு சொல்லி இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட கூட பேசினார். பேசிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க, 5வது வசனத்தில், இனிமே உன் பேர் வந்து ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படுங்கிறாரு. இங்கே வந்து பேர் சூட்டு விழா வைக்கிறாரு ஆண்டவர். ஆபிராம்ங்கிற பேர் இப்போ என்னவா மாறுது, ஆபிரகாம்னு மாறுது. பிள்ளை கொடுத்துட்டாரா? நாங்கள் பேர் சுட்டு விழா வைக்கிறது யாருக்கு? ஆபிரகாமுக்கு பேர் சுட்டு விழா. அப்போ இவருக்கு கடுப்பாகி இருக்குமா, ஆயிருக்காதா? ஆபிரகாமுக்கு நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். அப்படி ரொம்ப ஹோலி ஸ்பிரிட்டாலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் யாரும். நம்மளை அந்த இடத்துல வச்சு நார்மலாக திங்க் பண்ணுங்கள். 75 வயசில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு பிள்ளை தாரேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, இப்போ எனக்கு 99 வயசு ஆகுது, இப்போ நீங்கள் ஏன் பேரை மாற்றிக்கிட்டு இருக்கீங்க?
என் பேரை மாற்றிட்டு இருக்கீங்க, என் ஒய்ஃப் பேரையும் அவர் பேரை மாற்றியாச்சு. சாராய் என்னப்படாமல் சாரால் எனப்படும். நீ தான் ஸ்ரீகளுக்கு தாய். அவளுக்கும் உங்கள் பேர் சூட்டு விழா நடக்குது. இவர் என்ன செஞ்சார்? அப்போ ஏன் ஆண்டவரே இப்படி பேரெலாம் எனக்கு மாற்றிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒரு பிள்ளையே தர ஆண்டவரே அப்படியே சொன்னார்? சொல்லவே இல்லை. அப்போ பாருங்க, 15ஆம் வசனம் பாருங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பையாக. நீ உன் பொண்டாட்டியை நீ எப்படி கூப்பிடக்கூடாது? சாராயின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது. எப்படி தான் கூப்பிடணும்? அவளுக்கு சாரால் தான் கூப்பிடணும். ஏன்னா அவள் அநேக தாய்களுக்கு என்ன ஆக போறா? தாயாக போறாங்கிறாரு. அவளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை, குழந்தை உண்டாகவே இல்லை. இப்போ இவனுக்கு 99ன்னா அந்த அம்மாவுக்கு இப்போ வயசு என்ன? 89 வயசு. 89 வருஷம் வரைக்கும் அந்த அவர் சாராய் சாராய் சாராய்ன்னு கூப்பிட்ட மனுஷன் இனிமே எப்படி கூப்பிடணுமா? சாரா. பாருங்க, நீ அழையாதிருப்பாயாக. சாராயின்னு நீ அழையாதிருப்பாயாக. எப்படி தான் கூப்பிடணுமா? சாரால் தான் நீ கூப்பிடணுங்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ராஜா ரேவதியை ரேவதி ரேவதி ரேவதின்னு கூப்பிட்டு பழகியாச்சு. சரி, நீ உன்னை ரேவதின்னு நான் கூப்பிட மாட்டேன், வேற பேர் சொல்லி தான் கூப்பிடணும்னா அது செட் ஆகுமா? யோசிச்சு பாருங்க. நீ அப்படி கூப்பிடக்கூடாது, இப்படி தான் கூப்பிடுங்கிறார். இன்னும் பிள்ளையே கொடுக்கல, ஆனால் பேர் சூட்டு விழா அங்கே வடிச்சிட்டு இருக்காரு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். இந்த ஆபிரகாம் பாருங்க, ஒத்த வார்த்தை பேசலை. சரியா ஆண்டவரே அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீகளுக்குள் தாய் அவ தான் எல்லா ஜாதிகளுக்கும் தாயாக போறா. அப்போ சுத்து வட்டாரம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன கேலி பண்ணியிருப்பாங்க, இவனுக்கு பிள்ளையே இல்லை, இவன் அவளை பற்றி என்ன செய்யறான்? சாரால்னு கூப்பிடுதான், அவளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை, இவ ஜாதிகளுக்கு தாயாம் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? எப்படிலாம் அதெல்லாம் அவன் எப்படி இருந்தான்னா எண்ணாதிருந்தான். டோன்ட் மைண்ட் எனிஒன். யாரை பற்றியும் அவன் யோசிக்கலை. அதனால தான் ஒரு விசுவாசத்தின் தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன வீட்டில் இருக்கலாம், ஏதோ ஒரு நம்ம ஒரு வசதி இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். இன்றைக்கி அற்பமாக இருந்தாலும் முடிவு ஆண்டு சம்பூர்வமாக மாற்றுவார். நம்ம சொல்லுவோம், நான் பெரிய வீடு கட்டுவேன், நான் கார் வாங்குவேன், அது வாங்குவேன்னு சொல்லுவோம். அப்போ பக்கத்தில் உள்ளவங்களாம் ஏறலாமா சொல்லுவாங்க, இவனுக்கு வேலையே ஒழுங்காக இல்லை, இவன் பெரிய வீடு கட்ட போகிறானா, இவன் பெரிய கார் வாங்க போகிறானா சொல்லுவாங்க. டோன்ட் மைண்ட் எனிஒன். ஆபிரகாம் யாரையாவது மைண்ட் பண்ணாரா? யாரை மாத்திரம் பார்த்தாரு? தேவனை மாத்திரம். அவர் சொல்லிட்டாரு, இன்னும் நீ சாரால் தான், சாரால் இங்கே வா. முதல் நாள் வரைக்கும் சாராய் சாராயினவர், இப்போ சாரால் இங்கே வாமான்னு தான் கூப்பிடுதாரு. எல்லாரும் ஆபிராம் ஆபிராம் கூப்பிட்டாங்க. இப்போ இல்லை நான் அப்படி கூப்பிடாதீங்க, என் பேர் ஆபிரகாம் ஆபிரகாம்னு இவரும் சொல்லியிருப்பார் எல்லார்ட்டையும். அப்படி தானே? என்னப்பா நீ பிள்ளை இல்லையே, என்னப்பா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். நோ, என் தேவன் எனக்கு தருவாருன்னு சொல்லியிருப்பார். எல்லாரும் முன்னாடி விசுவாசம் அறிக்கிட்டு இருப்பார். அதனால தான் அவர் விசுவாசத்தின் தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? எதை பற்றியும் யாரை பற்றியும் என்ன செய்யக்கூடாது? மைண்ட் பண்ணக்கூடாது. நம்ம வேலை என்ன செய்யணும்? பார்க்கணும். நீங்கள் எவ்வளவு பாசிட்டிவாக பேச முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக பேசுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, 20ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 4:20 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் இராமல் எப்படி இருந்தான்? சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல எப்படி ஆனானா? வல்லவன் ஆனான். ஹல்லேலூயா. அவன் சந்தேகப்படவே இல்லை. எனக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா, மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன். சரியா? இதான் என்னுடைய கார்டு. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அப்போ எவ்வளோ கடினமான ஒரு ஹடில்ஸ் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருவார்? அந்த இடத்துல ஒரு வழியை காமிச்சு கொடுத்துருவார். அப்போ நான் இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டேன். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், ஆக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டேன்? ஜெபிச்சுட்டே இருந்தேன். என் பொண்ணு இப்போது ஜூன் மாதத்தில் கொண்டு போய் பிடி படிக்கிறதுக்கு பூனேயில் கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு வந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு நெருக்கடி. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு நெருக்கடி தான். ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அப்போது நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஆண்டவரே இது உங்கள் சித்தம், நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா, அங்கே உள்ள பேனல் போர்டு இன்டர்வியூ எல்லாமே கிளியர் பண்ணிட்டா, இதெல்லாம் கிளியர் பண்ண வச்சது நீங்கள் தான்.
திருநெல்வேலியிலேருந்து முதல்ல போகக்கூடிய பொண்ணு இவ தான் பூனேல போய் படிக்க போகிறான். அப்போ இது எல்லாமே உங்கள் சித்தம். என்னால் இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு சிச்சுவேஷன் இல்லை, நீங்கள் தான் கட்ட போகிறீங்க, நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லி நினச்சி ஆண்டு மேலே பாரத்தை போட்டு விட்டாச்சு. ஜூன் மாதம் 7ஆம் தேதி கிளம்புறோம். 9ஆம் தேதி அங்கே போய் ரீச் ஆகணும். 8ஆம் தேதி அங்கே போய் ரீச் ஆகிட்டு 9ஆம் தேதி அட்மிஷன் போடணும். எடுத்த எடுப்பில் என்ன செய்யணும்னா 1,00,000 ரூபாய் கட்டணும். அதுக்கு முன்னாடியே 10,000 ரூபாய் கட்டணும். சரியா? அந்த 10,000 ரூபாயை வந்து எனக்கு ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு தெரியுமா? அந்த முதல்ல 10,000 ரூபா அட்வான்ஸாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். அது எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, அந்த திடீர்னு வந்து எலெக்ஷன் வரும்போது பிப்ரவரி மாதத்தில் கலைஞர் வந்து ஒரு 5,000 ரூபா போட்டு விட்டார் தெரியுமா? அது எனக்கு தான் போட்டு விட்டார். ஹல்லேலூயா. எங்கள் அம்மாவுக்கு ஒரு 5,000 ரூபாய், எனக்கு ஒரு 5,000 ரூபாய். டபால்னு அவர் போட்ட அடுத்த செகண்டு சரண் டிரான்சாக்ஷன் ஆகி எங்கே போயிட்டது? பூனேக்கு போயிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஃபீஸை யார் கட்டிட்டா? எனக்கு கவர்மெண்ட்டு கட்டிட்டு. எஸ்ப்பா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீஸை நீங்கள் கட்டிட்டீங்க, அடுத்த ஃபீஸ் என்ன செய்யணும்? அடுத்து ஒரு இனிஷியல் வந்து ஒரு 1 கட்டணும். அப்போது ஒரு 1,00,000 ரூபாய் கட்டணும் போது பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். பெனியா என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டே இருந்தேன், ஜோமன்னு ஆண்டு தருவார், நமக்கு தராமல் யார் தர போகிறாரு? அவர் தானே வந்து அழைச்சார், அவர் நடத்துவார், நம்ம ஜோமனும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்து நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் எந்த சவுண்டும் கிடையாது. யோசிச்சு பார்த்துக்கோங்க. 7ஆம் தேதி ட்ரெயின் ஏறணும், டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. 4ஆம் தேதி வரைக்கும் சத்தம் கிடையாது. 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு காசு கூட கையில் கிடையாது. 4ஆம் தேதி நைட்டு ஒருத்தங்க 80,000 போட்டு விட்டு ஆண்டவர் போட சொன்னார். நான் போட்டேன். நாங்கள் ஹல்லேலூயா. எனக்கு எவ்வளோ வேணும்? 1,00,000. இப்போ நான் கணக்கு சொல்லுவேன், கரெக்டாக கூட்டணுன்னே. 4,000 எவ்வளோ கொடுத்தாங்க? ஒருத்தங்க 80,000 கொடுத்து எனக்கு வந்து ஆண்டவர் போட சொன்னார், போட்டு விட்டேன். நாங்கள் ஹல்லேலூயான்னு சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். 1,00,000 ரூபா ஃபீஸ் கட்டணும், 80,000 கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு நன்றி. தேதி எத்தனை? 4. அதுக்கப்புறம் தேதி மறுநாள் 5 ஆகிட்டு அப்புறம் வந்து ஒருத்தங்க வந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய் போட்டு விட்டாங்க. சரியா? இப்போ 80 + 10 90 ஆச்சு. அந்த 10,000 ரூபாய் போட்டு விட்டவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்டயோ பேசி அவங்க உங்களுக்கு ஒரு 3,000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அப்போ 90 + 3 93. சரியா? அதுக்கப்புறம் வந்து எங்கள் சர்ச்சில் உள்ள ஒவ்வொரு, அதாவது யூத்து சண்டே கிளாஸ்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு 4 கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? 4 கொடுத்தாங்க. அப்போது 93 + 4 97. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வேண்டியவங்க நைட்டு பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா பழங்கள் வந்து மறுநாள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸ் ஆர்டர் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க ஒரு காணிக்கையும் கொடுத்தாங்க. அவங்க 3 கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? 3 கொடுத்தாங்க. அப்போ 97 + 3 கிளியர் ஆகிட்டு. ஜூன் 6ஆம் தேதி கிளியர் ஆகிட்டு. ஹல்லேலூயா. அவரால் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கரெக்டாக பாருங்களேன். எனக்கு இவ்வளோதான், எனக்கு இனிஷியலாக எனக்கு இப்போ இவ்வளோ கட்டணும், கரெக்டாக ரவுண்டு கட்டி கொடுத்தாரா? அவ்வளோ அற்புதமாக நடத்தினார் ஆண்டவர் வழியை, அவ்வளவு தெளிவாக, அவ்வளவு நேர்த்தியா. அப்போ அவரை நம்பி கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்கணும். அதுதான் முக்கியம். கடைசி நிமிஷம் 7ஆம் தேதி ட்ரெயின் ஏற போகிறோன்னா 6ஆம் தேதி வரைக்கும் எனக்கு டார்கெட் தான். அப்போ அந்த நிமிஷத்தை யோசிச்சு பண்ணி பாருங்கள். அந்த நேரம் மனசு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பெரியவர். ஆபிரகாம் விசுவாசிச்சார். அதான் அவர் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லி சொல்கிறோம். எல்லாரும் வந்து கேலி பண்ணியிருப்பாங்க, என்னடா ஏனோ தருவாருங்க, பேரையும் மாற்றி வச்சுட்டு கிரிக்கை மாதிரி பேசிட்டு சொல்லியிருப்பாங்க, பொண்டாட்டி பேரையும் மாற்றிட்டான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவன் தருவார். ஹல்லேலூயா. கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணார் ஆபிரகாம். கொடுத்தாரா இல்லையா ஆண்டவர்? அவர் கொண்டு பெரிய ஜாதி ஆக்குனாரா இல்லையா? ஆக்குனார். நானும் கடைசி நிமிஷம் வரைக்கும், உங்களுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கேன் என் சாட்சியை, கடைசி நிமிஷம் வரைக்கும் நானும் வெயிட் பண்ணேன். எனக்கு தந்தாரா தரலையா? உங்களுக்கு தருவாரா மாட்டாரா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யறதுக்கு சித்தமுள்ளவராக இருக்க. இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்தவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத வந்து என்ன செய்கிறாரு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. பாருங்கள், அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா 21 பாருங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற
வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை என்ன பண்ணானாவே? மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ விசுவாசத்தில் ஒரு மனுஷன் வல்லவன் ஆனோம் அப்படின்னா என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். அவர் தருவார், அவர் தருவார், அவர் செய்வார், அவர் செய்வார்னு பேசாமல் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எப்படி மகிமைப்படுத்தணும்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்கிறதா? நீ பெரியவர் ஆண்டவரே, நீங்கள் கடலை 2ஆக பிரிச்சுட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் சமுத்திரத்தை 2ஆக பிரிச்சுட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் வானத்துலேருந்து அப்பத்தை கீழே வச்சுட்டீங்க ஆண்டவரே, அது மட்டும்தான் ப்ரைஸிங்கா? அது மட்டும்தான் மகிமைப்படுத்துறதா? மகிமைப்படுத்துனா என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அவரை பிரதிபலிக்கணும். இப்போ உங்களுக்கும் ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளை நல்ல காரியம் செய்தா கெட்ட காரியம் செய்தாங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். அந்த பிள்ளை நல்ல விஷயங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு அதை மற்றவங்க நோட்டீஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களோட மனசு எப்படி இருக்கும்? உங்கள் பிள்ளை இது பாருங்க, உங்கள் பிள்ளை எவ்வளோ அன்பாக உபசரிக்கி அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும்ல. அப்போ அது ஒரு மகிமை, பெற்றவனுக்கு அது ஒரு மகிமை. அப்போ நம்ம நல்ல காரியம் செஞ்சோன்னா யாருக்கு மகிமை? இயேசுவுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அப்போ ஷுட் டூ குட் திங்ஸ். நல்ல விஷயங்கள் செய்யணும், நல்ல வார்த்தைகள் பேசணும், நல்ல காரியங்களை எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யணும். அப்படி செய்யும்போது அதுதான் மகிமை. ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியம் என்னெல்லாம் உண்டோ அதை நம்ம செய்யணும். அது செய்கிறதுக்கு பேர் தான் மகிமை. சும்மா மகிமைப்படுத்தினா ஸ்தோத்திர ஆண்டவரே தோத்திர ஆண்டவரே போய் அடுத்தால தேவையில்லாத காரியத்தை பேசினா அதுக்கு பேர் மகிமை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? அவரை ரெஃப்ளெக்ட் பண்ணணும். இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, இவங்க இயேசுவோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு தெரியணும். உண்மை உள்ளவனாக இருக்கணும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆபிரகாம் பார்த்து நீ உத்தமனாக இரு. 99 வயசுலையும் போய் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக எப்படி இரு? உத்தமனாக இரு, உன்னைய வச்சு நான் பெரிய ஜாதியாக்குவேன்றாரு. த சேம் திங் ஃபார் அஸ். நமக்கும் அதே தான். நம்மளை வச்சு பெரிய ஜாதியாக்க போகிறாரு, நம்மளை பெரிய ஜனமாக்க போகிறாரு. உங்களை கொண்டு நிறைய பேர் ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக ஆட்கள் கிடையாது, நீங்கள் அசாதாரணமான உள்ள ஆட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க 23 பாருங்க கடைசியா, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபிரகாமுக்கு மாத்திரம் அந்த வாக்குத்தத்தம் கிடையாது, அந்த வாக்குத்தத்தம் யாருக்கும் சேர்த்து நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் சொல்லியிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் யோசேப்புக்கோ ஆபிரகாமுக்கோ தானியேலுக்கோ கிடையாது, நமக்கும் சேர்த்து தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்னா நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? உத்தமனாக இருக்கணும். உங்கள் சந்ததி பெருகணும், நீங்கள் என்ன செய்யணும்? உத்தமனாக இருக்கணும், அவருக்கு பிரியமான மக்களாக இருக்கணும், மகிமைப்படுத்தக்கூடிய ஜனங்களாக இருக்கணும், உணர்வில்லாத ஜனங்களாக இருந்துடக்கூடாது. ரோமர் 1:21 பார்த்தோம், அவர்கள் தேவனை அறிந்தும் என்ன செய்யுங்க? எடுத்துக்கோங்க, ஒரு நிமிஷம் வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். இங்கே ஆபிரகாம் மகிமைப்படுத்துகிறான். நம்ம எவ்வளோ மகிமைப்படுத்துகிறோன்னு அவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. மகிமை எப்படி படுத்துகிறான்?